தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் கிரிந்திவெலவில் இன்று மாலை நடைபெற்றது. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? 3% எவ்வாறு 51% என ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் இவர்கள் கேட்க ஆரம்பித்தனர். இது முடியாத காரியம். இலக்கங்களை தயாரித்து காண்பிக்க ஆரம்பித்தனர். தேசிய மக்கள் சக்தியினர் அனைவரும் இயலாத காரியத்தை செய்பவர்கள், வெல்லுவார்கள் தான், ஆனால் 6 மாதங்களுக்கு மேல் இருக்க முடியாது என இவர்கள் தற்போது கூறுகின்றனர். தற்போது புதிதாக நடைபெறும் கலந்துரையாடல் என்ன? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எனினும் பொது தேர்தல் வரை அமைச்சரவை ஒன்றை எவ்வாறு உருவாக்குவீர்கள்? அப்படியான கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது அல்லவா? சில முறைகள் இருக்கின்றன. முதலாவதாக நாம் அரசியலமைப்பின் பிரகாரம் தேவை ஏற்படின் 1.5 மாதங்களுக்கு அனைத்து அமைச்சுக்களையும் ஜனாதிபதியால் வைத்திருக்க முடியும். மற்றொரு முறை உள்ளது. நான் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த வெற்றிடத்துக்கு மற்றொருவரை நியமித்து 4 இடையில் அமைச்சரவையை பகிர்ந்து கொண்டு நடத்த முடியும். மற்றொன்று உள்ளது. வளமையாக தேர்தல் ஒன்று சரியானதாக மாற இன்னும் ஒரு தெரிவு செய்யப்பட்ட குழு ஒன்றுடன் காப்பந்து அரசாங்கம் ஒன்றை தேர்தல் வரை செல்ல முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரை அரசியலமைப்பில் காணப்படும் ஒழுங்குமுறைக்கு அமைய நாடு வீழ்ச்சிக்கான விடாமல் நிலையாக கொண்டு செல்லப்படும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுப்பேற்றால் நாடு வீழ்ச்சியடையும் என ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். தற்போது வீழ்ச்சியடையவில்லையா? குறைந்தபட்சம் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக அல்ல, வெளிநாட்டிற்கு செல்ல கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாத நாடு. ரணில் தோல்வியடைவார் என ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரியும். தோல்வியடைந்து அமைதியாக வீடு செல்வார். தேர்தல் நடவடிக்கைகளில் ஏதும் இடம்பெறும் என சிலர் கூறுகின்றனர். எதனையும் செய்ய முடியாது. வாக்குப்பட்டியலிடப்படும் வாக்கு அறிவிக்கப்படும் வரை அதற்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பாக இருக்கின்றனர். அதற்கு பொறுப்பாக பிரசன்ன இல்லை அல்லவா? அதற்கு பொறுப்பாக ராஜகரணா இல்லையே. போலீஸ் மாத்திரம் வேலையை ஹரியட்ட கரணும். அப்படி விசுவாசம் அப்படி